குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா NAND கேட் பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு. ரெண்டு இன்புட்டுமே 0 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும். இல்லை ஏதாவது ஒரு இன்புட் ஆன் ஆனாலும் நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும். ரெண்டு இன்புட்டுமே ஆன் ஆச்சுன்னா நமக்கு அவுட்புட்டு ஆஃப் ஆயிடும். இதுக்கான ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரெண்டுமே 0 அப்படின்னா நமக்கு ஆன் ஆயிரம் அவுட்புட்டு. ரெண்டுமே 1 அப்படிங்கிறப்ப நமக்கு ஆஃப் ஆயிடணும். நம்ம லாஜிக் வந்து திங்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போடலாம். ரெண்டுமே 0 அப்படிங்கிறப்ப ஆன் ஆகணும். நம்ம நார்மலி க்ளோஸ் கண்டிட்டு தான் எடுக்கணும். 0.00 இன்புட் அட்ரஸிங் 0.01 இன்புட்டு போட்டாச்சு. அவுட்புட்டு நம்ம போடலாம். அவுட்புட் காயில் சூஸ் பண்ணிக்கங்க. 100.00 நம்ம ப்ரோக்ராமிங் வந்து பண்ணியாச்சு. இப்போ ப்ரோக்ராம் போயிட்டு கம்பைல் பண்ணுங்க. எந்த எரரும் இல்லை. சிமுலேஷன் போயிட்டு சிமுலேஷனை ஆன் பண்ணுங்க. இப்போ சிமுலேஷனுக்கு டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 0 அப்படிங்கிறப்ப நமக்கு அவுட்புட்டு ஆன் ஆயிடுச்சு. ரெண்டுமே 0 அப்படிங்கிறப்ப அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்புட்டை 0 பண்ணிட்டு செகண்ட் இன்புட்டை ஆன் பண்ணலாம். இது வந்து 0ல தான் இருக்கு. செகண்ட் இன்புட்டை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணாலும் நமக்கு அவுட்புட்டு ஆன்லேயே தான் இருக்கு. இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எகைன் ஃபர்ஸ்ட் இன்புட்டை ஆன் பண்ணிட்டு செகண்ட் இன்புட்டை 0 பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இன்புட்டை ஆன் பண்ணிட்டோம். செகண்ட் இன்புட்டை ஆஃப் பண்ணி 0ல இருந்தாலும் நமக்கு அவுட்புட்டு 0 ஆயிடுச்சு. ரெண்டுமே ஆன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்புட் ஆல்ரெடி ஆன்ல இருக்கு. செகண்ட் இன்புட்டை ஆன் பண்ணோம்னா ரெண்டு இன்புட் ஆன் ஆச்சுன்னா நமக்கு அவுட்புட்டு கட் ஆயிடணும் அப்படிங்கிறது இருக்கு. பாருங்க, ரெண்டு இன்புட்டுக்கு ஆன் ஆயிடுச்சு, நமக்கு அவுட்புட்டு கட் ஆயிடுச்சு. இதுக்கான NAND கேட்டுக்கான ப்ரோக்ராமிங் வந்து இதுதான். எகைன் சிமுலேஷன் போயிட்டு ஆஃப்லைன் வந்துருங்க. இப்போ NAND கேட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NOR கேட். NOR கேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு. நமக்கு ரெண்டுமே 0 அப்படிங்கிறப்ப ஆன் ஆகணும். ஏதாவது ஒரு இன்புட் ஆன் ஆனாலும் நமக்கு அவுட்புட்டு ஆஃப் ஆயிடணும். ரெண்டு இன்புட் ஆன் ஆனாலும் நமக்கு அவுட்புட் ஆஃப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். ரெண்டுமே 0 அப்படிங்கிறப்ப இன்புட் பார்க்கலாம். 0.02 அட்ரஸிங் இன்புட் 1 0.03 ரெண்டு இன்புட்டுமே ஆன் பண்ணியாச்சு. ரெண்டு இன்புட் நம்ம போட்டோம். அவுட்புட் காய 100.01 இப்போ ப்ரோக்ராம் பண்ணி கம்பைல் பண்ணியாச்சு. சிமுலேஷன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இது பாருங்க, ரெண்டு இன்புட்டுமே 0 அப்படிங்கிறப்ப நமக்கு அவுட்புட்டு ஆன்ல இருக்கு. 0 மீன்ஸ் என்ன, நம்ம ஆஃப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு இன்புட்டுமே ஆஃப். உங்களுக்கு ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி ஆஃப்ல தான் இருக்கு. ரெண்டு இன்புட்டுமே ஆஃப் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் ஆன் ஆயிருச்சு. ஏதாவது ஒரு இன்புட் ஆன் ஆனாலும் ஃபர்ஸ்ட் இன்புட் ஆன் பண்ணலாம்.
ஆன் பண்ணா நமக்கு அவுட்புட் கட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு செகண்ட் இன்புட்டை ஆன் பண்ணலாம். அப்போனா நமக்கு அவுட்புட்டு கட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இன்புட்டுமே ஆன் ஆனாலும் நமக்கு அவுட்புட் கட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த டேபிளுக்கான நார் கேட்டுக்கான ப்ரோக்ராமிங் இதுதான். இப்படிதான் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.